Hindu කෝවිලයි මුස්ලිම් පල්ලියයි අතර ඡායාරූප දෙකක් දුන්නොත් වෙනස හඳුන්වනවා. හැබැයි එකේ පන්තියේ ඉංග්‍රීසි පාඩමක කෝවිලට මුස්ලිම් පල්ලිය කියලා මුස්ලිම් පල්ලියට කෝවිල කියලා සඳහන් කරලා තියෙනවා. පහේ පන්තියේ දරුවෙකුටත් හඳුනගන්න පුළුවන් වෙනස හඳුනගන්න බෑ කියන්නේ මේ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ කරන අයට පහේ පන්තියේ දරුවෙකුගේ තියෙන දැනුමවත් නෑ කියලා. இப்போ நான் என்ன பண்ணினேன்னு சொன்னா இந்த குறைபாடுகள் இவர் சொல்ற விடயங்கள் வந்து உண்மையா பொய்யா அப்படின்றத வந்து கொஞ்சம் ஆராயணும், கொஞ்சம் பார்க்கணும். இவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லி ஆளும் தரப்புல இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் உறுப்பினர்களும் சரி அமைச்சர்களும் சரி மாறு தட்டி கொள்றாங்க. நாங்க பிழையே செய்யாதவங்க, நாங்க பிழையே இல்ல, நாங்க சரியா தான் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாறு தட்டி கொள்றாங்க. இவங்களால தட்டி கொள்ற இந்த மாறு தட்டல்களை பத்தி நான் வந்து தெளிவா உங்களுக்கு வந்து காட்டலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இது இந்த போன்ல இருக்கிற புத்தகத்தினுடைய பிரதிகள் அல்லது நான் எடுத்த போட்டோ விஷயத்தோட சொல்லலாம். இது வந்து தரம் 1 ஆங்கில புத்தகத்துல ஆக்டிவ் 16C, அதாவது 16ஆம் பாடத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு பிழை. இந்த ஒரு புத்தகத்துல மட்டும் நான் கண்டுபிடித்த பிழைகள் 3. தரம் 1 மாணவர்களினுடைய கல்வி புத்தகத்துல நேற்று இரவு நான் போயிட்டு கண்டுபிடித்த பிழைகள் 3. பிள்ளைகளுக்கு சின்னவங்களுக்கு நேசரி, அதாவது அவங்க பாலர் பாடசாலையிலிருந்து 1ஆம் தரம் வரைக்கும் அல்லது 5ஆம் தரம் வரைக்கும் நிறைய இந்த புகைப்படங்களை வைத்து அதற்கு அப்புறம் தான் இந்த கல்வி கற்றல் நடவடிக்கைகள் வந்து முன்னெடுப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா காட்சியும் அதற்கு பிறகு அதற்கான சொற்கள் எழுத்துக்கள் அந்த காட்சிக்கான விளக்கங்கள் வந்து வழங்கப்படும். இந்த புத்தகத்துல வந்து நான் எடுத்த போட்டோல வந்து அந்த போட்டோவையும் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு நான் தாரேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்திட்டம். அதுல முதல்ல சிங்கள ஒரு குடும்பம், தமிழ் சமூகத்தினுடைய ஒரு குடும்பம், முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரு குடும்பங்களை போட்டு புகைப்படமா பதிவிட்டு இருக்கிறாங்க. குடும்ப படத்துல என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆரம்பத்திலே பிழைகள் கிட்டத்தட்ட நாடளாவிய ரீதியில 1ஆம் தரம் கற்கின்ற மாணவர்கள் புத்தகத்திலும் இந்த பிழைகள் இருக்கும். அதுல சொல்லி இருக்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லி போட்டு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க குடும்ப உறுப்பினர்கள். அது வந்து சமனான முறையில் இருக்கு. தமிழ், அதுக்கப்புறம் சிங்களம், முஸ்லிம் அப்படின்ற எல்லா குடும்பங்களையும் சேர்ந்த உறுப்பினர்களுடைய அந்த புகைப்படமா அதை வரைஞ்சி பிள்ளைகளுக்கு காட்டி இருக்கிறாங்க. இப்ப நான் காட்டுறது இதுல வந்து முதலாவது புகைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வயதான பெண்மணியுடைய தோற்றம் ஒரு புகைப்படம் வரையப்பட்டிருக்கிறது.